ஓம் நமக் சிவாய. குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 5ஆம் நாள். 5ஆம் நாள் திருவெம்பாவையை பார்ப்போம். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டுஞ் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். இந்த பாடலில் மாலறியா நான்முகனும் காணா மலையினை, மாலறியா என்றால் திருமாலும் பிரம்மாவும் ஒரு முறை சிவனின் அடியையும் முடியையும் காண வேண்டும் எனும் பொழுது அவர்களால் காண முடியவில்லை. சிவபெருமான் ஜோதி வடிவாய் அடியையும் முடியையும் காண முடியாத அளவிற்கு இருந்தார். அவ்வாறு உண்டானதல்லவா திருவண்ணாமலை. இந்த பாடலும் திருவண்ணாமலையில் பாடப்பெறுகிறது, மாணிக்க வாசகரால் திருவண்ணாமலையில் பாடப்பெறுகிறது. ஸோ மாலறியா திருமாலாலும் நான்முகனாலும் பிரம்மாவாலும் காண முடியாத அந்த மலையினை, சிவபெருமானை, எனக்கெல்லாம் தெரியும், நான் பார்த்துருக்குறேன் சிவபெருமானைன்னு இதுக்கு முன்னாடி அந்த தோழி கூறியிருக்கிறாள். ஸோ அவங்களாலேயே பார்க்க முடியாதவங்க நீ பார்த்துருக்கன்னு சொல்கிறது நம்புதற்கு இல்லை. நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். அப்படி நீ பேசுகிறதெல்லாம் அது சரியான பேச்சு அல்ல. எப்படி பேசுகிறது, அந்த பேச்சு எப்படி இருந்ததான், பாலூறு தேன்வாய் படிரி, அதாவது பால் போல் தேன் போல் அவ்வளோ இனிமையாக நீ பொய் மாதிரி பேசுகிற, வந்து கதவை அப்படி பேசின நீ வந்து கதவை திறக்க வேண்டும். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். இந்த உலகத்திலையும் விண்ணையும் தாண்டி எங்கேயுமே அவரை பார்க்க முடியல. அவரை நம்மளால் அறியவே முடியாது. சிவபெருமானை நம் அறிவுக்கு எட்டாத வகையில் அந்த இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை, அதாவது இந்த மாலாலும் திருமாலாலும் பார்க்க முடியவில்லை, பிரம்மனாலும் பார்க்க முடியவில்லை. ஆனால் நம் போன்ற சாதாரண மக்களுக்காக அவர் பல கோலம் கொண்டு வந்து நம்மளை ஆட்கொள்கிறார். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்ட சீலமும். அவர் வந்து அதாவது ஒவ்வொரு வடிவத்திலையும் வருகிறார் அல்லவா. நடராஜராக வருகிறார், லிங்கோத்பவராக வருகிறார். சிவபெருமான் இந்த கழுத்தில் பாம்பு கொண்டு, தலையில் சந்திரனை கொண்டு, அது மாதிரி நிறைய வடிவங்களில் நமக்கு வந்து காட்சி அளிக்கிறார். எதற்காக? நம்மளை ஆட்கொள்வதற்காக. இந்த உலக மாயையிலிருந்து நம்மை மீட்டு ஆட்கொண்டு நமக்கு நற்கதியை கொடுப்பதற்காக இத்தனை கோலத்திலும் அவர் வருகிறார். அப்படிப்பட்ட சிவபெருமானை சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான். நாங்கள் சிவபெருமான சிவனே சிவனே என்று ரொம்ப சத்தமாக வேண்டி எல்லாரும் பாடும்போது அது ஓலமாக மாறி அவ்வளவு சத்தமாக பாடினாலும் அதையும் நீ இன்னும் உணராமல் உறங்கி கொண்டிருக்கிறாயே. ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். ஏல ஸ்மெல்லோடு இருக்கிற கூந்தலை உடையவளே, இன்னும் நீ எழுந்திருக்காமல் இருக்கியே என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். அதாவது நம் மனதிற்கு இத்தகைய சிவபெருமான் நமக்காக நம்மை ஆட்கொள்வதற்காக அவர் வந்து இருக்கிறார். அதை நம் அறிவால் நாம் அறிந்து அவரை வணங்கினால் அவர் நமக்கு நற்கதியை அளிப்பார் என்பது பொருள். ஓம் நமக் சிவாய.